guys, இந்த வீடியோல நம்ம Huawei 5 Pro ஓட ஹேண்ட்ஸ் நம்ம தான் பார்க்க போறோம். ஃபோனோட டிஸ்ப்ளே பார்த்தோம்னா 6.89 inches Full HD Plus Touch டிஸ்ப்ளே கொடுத்துறாங்க. இது வந்து OLED டிஸ்ப்ளே. ஃபோனோட பேக் சைடு வந்தோம்னா 4 கேமரா இருக்கு. மெயின் கேமரா வந்து 48 மெகாபிக்சல், செகண்டரி ஒன் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் 60 மெகாபிக்சல், செகண்டரி ஒன் வந்து 2 மெகாபிக்சல் டெப்த், அதர் ஒன் வந்து 2 மெகாபிக்சல் TOF சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பட் இது வந்து கிளாசிக். லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. அண்ட் ஃபோன் வந்து இது வந்து வாட்டர் ட்ராப் நாட் டிஸ்ப்ளே ஃபோன். அப்படியே பாட்டன் சைடு பார்த்தோம்னா டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில்ஸ் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இது வந்து 40 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இது வந்து 3500 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோன் ரன் ஆகுது வந்து ஆண்ட்ராய்ட் 9 தான் ரன் ஆகுது அண்ட் EMUI 9.1.1 ரன் ஆகுது. எஸ், இப்போ இந்த ஃபோனை குளோபலில் வாங்கினாலும் இந்த ஃபோன் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் தான் கிடைக்கும். கூடவே ப்ளே ஸ்டோர், ஜிமெயில், யூடியூப் எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கும். அதே மாதிரி இந்த பேன் எக்ஸ்பயர் ஆகலைனா தான் அப்கமிங் அப்டேட்ஸ் எதுவுமே இந்த ஃபோனுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இதர்வேஸ் இப்போதைக்கு இந்த ஃபோன் ரன் ஆகுது வந்து ஃபுல் ஆண்ட்ராய்டில் தான். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஹங்கம் OS மேபி ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. எனிவேஸ், இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் ரேம் வந்து 8GB ரேம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் அல்லது 256GB ஸ்டோரேஜ் வரை ஆரம்பிக்கலாம். ஃபோனோட ப்ராசஸர் வந்து Kirin 980 யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 845 855 ஈக்குவலான ப்ராசஸர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த Kirin ப்ராசஸரால் தான் குவைக்கும் அண்ட் யூஎஸ்க்கும் ஒரு போர். பிகாஸ் இந்த Kirin ப்ராசஸரால் கண்காணிக்க முடியுங்கிற ஒரு இதனால். எனிவேஸ், இப்போதைக்கு இந்த ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர் தான். அண்ட் ஹெவி பர்ஃபார்ம் கிட்டத்தட்ட 855K ஈக்குவலான ப்ராசஸர் தான். ஓகே கைஸ், இந்த ஃபோனை பற்றி நீங்கள் இந்த ஃபோன் வந்து வாட்டர் ட்ராப் நாச். அதர்வைஸ் இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க Huawei Nova 5i. அந்த ஃபோன் வந்து பஞ்சு கோல்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் அது வந்து என்ன கொஞ்சம் ரேட் கம்மி. இது வந்து ப்ரோ வெர்ஷன் மாதிரி இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஃபோன் ஹேண்ட்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், யூசேஜ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் பேக் வந்து பிளாஸ்டிக் தான். பிகாஸ் கிளாஸ்டிக், எஸ், இது வந்து கிளாஸ்டிக். அண்ட் பார்க்க ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்டிங்காக அந்த கலர் பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் இந்த ஃபோன் வெயிட் வர அவ்வளோத்துக்கு இல்லை. வெயிட்டும் கம்மி தான். அவ்வளோ ஹெவி வெயிட் இல்லை. பட் பேக் ஃபோன் கூட Huawei வந்து ஒரு 2 டேப்லெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. மீடியா பேட் M6ன்னு. அண்ட் ஒன் வந்து 8.4 inches, இன்னொன்று வந்து 10.8 inches. 10.8 inches கேட்டிங்கன்னா 7500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. பெரிய பேட்டரி. கூடவே மெயின் ரீசன் இன்னொன்று கேட்டிங்கன்னா இது வந்து Kirin 980 கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப்புக்குள்ள ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே டைமில் நீங்கள் 2 ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணாலுமே எந்த ஒரு லேகுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஈவெண்ட்டில். அண்ட் ஆல்சோ கேமரா வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் 8 மெகாபிக்சல், செகண்ட் வந்து 30 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மற்றபடி பெருசாக சொல்லணும்னா அந்த டேப்லெட்டை பற்றி இவ்வளோதான். எனிவேஸ், இந்த வீடியோ நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு டெக் நியூஸ் தெரியுமா உங்களுக்கு? ஷாமியும் மிட்டுங்கிற ஒரு ஃபோனும் சேர்ந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி ஆல்ரெடி நான் கமெண்ட் டேப்பில் போட்டிருந்தேன். எனிவேஸ், see you around. Good day.